அயாத் சவுண்ட் கேக்குதா? அயாத், உங்களோட ஒர்க்ல நீங்க ராகம் எடுத்து ஓதுறதுக்கு டூல்ஸை நீ யூஸ் பண்றீங்க தானே? ராகம் எடுத்து ஓதுறதுக்கு அதுல உங்களோட டோனை டெவலப் பண்றதுக்கு நீங்க இப்ப யூஸ் பண்ணுங்க. உங்களோட அந்த நீட்டி ஓதுற இடத்த மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அது முக்கியம். சரியா? சில சரி. இடங்கள்ல நீங்க விட்டுட்டு போய்த்திட்டீங்க, நீட்டாம போய்த்திட்டீங்க. அப்ப அது உங்களோட டோனுக்கு வந்து ஓதல டேமேஜ் பண்ணுது. உங்களோட ஓதல் அது வந்து சரியான ட்ரெக்குக்கு உங்களை விடுது இல்லை. விளங்குதா சொல்றது? ஓ, முடிஞ்ச வரைக்கும் மீட்டுற விஷயங்களை சரியா ஃபோக்கஸ் பண்ணா தான் எங்களோட ஓதுல எடுத்துக்கொண்டு போயிடும். ஓகே, விஸ்மில்ல, நான் ஒரு ஓதிட்டு இந்த பாடத்தை போவோம். ஓதும். إن الإنسان لفي خسر. திருப்பி ஓதுங்க. إن الإنسان لفي خسر ஓகே, ரெண்டாவது. إذا جاء نصر الله والفتح மூணாவது. وإن لنا للآخرة والأولى. குட் குட். இப்ப சரியா வந்தீங்க. நீங்க ஒர்க்ல எப்படி ஓதல போய் பாரு, கேட்டு பாருங்க. ஒர்க்ல சின்ன மிஸ்டேக் கொண்டீங்க. நாலாவதா? إذا كنا عظاما نخرة. திருப்பி ஓதுங்க. நான் சொன்னேனே, சவுண்ட் சவுண்ட் இல்லாம போகுது சில இடங்கள்ல. சத்தம் மட்டும் ஓதுங்க பாப்போம். إذا குட்டா. إذا كنا عظاما نخرة. இல்ல, இப்பயும் சவுண்ட் போயிட்டு இடையில. إذا كنا عظاما نخرة. إذا பல كنا பல பல பாருங்க. ஈ என்று போனால் அந்த இடத்துல நீங்க யாவை தான் உச்சரிக்கிறீங்க. கவனமா இருக்கணும் இந்த இடம். ஈ என்று பேசிடக்கூடாது. இதான் உங்களோட மிஸ்டேக். ஈத இல்ல, இ இ ஈட சவுண்ட் எடுக்கணும். إي. எஸ், அது ஓதுற டைம் கட்டாயம் பார்த்துக்கணும், கவனிச்சுக்கணும். أوكي. إذا كنا عظاما نخرة. ஓகே, ஐந்தா வாங்க. ثم لتسألن يومئذ عن النعيم. பிஸ்மில்லா. இது ஓது பாவம். فأثرن به تقعا. இதுலயும் நான் சொன்னேன். இப்ப என்ன சொன்னேன்? நீட்ட வேண்டிய இடங்கள்ல கவனமாக்கணும். பில فأثرن به تقعا. தக்குவாவா? ஆஹா, சரியா வந்து இது نقعا. ஐத்தானே மாறிட்டு. திருப்பியா? فأثرن به نقعا. குட். ரெண்டாவது. وأخرجت الأرض أثقالها. திருப்பி ஓதுங்க. وأخرجت الأرض أثقالها. أرض أثقالها. أرض أثقالها. أرض أثقالها. திருப்பி ஓதுங்க ரெண்டாவது. وأخرجت الأرض أثقالها. அருது என்று வந்துடக்கூடாது, கவனமாயிக்கணும். ரால சுக்குன் வச்சால் அர் து. எப்படி? அர் து அருது என்று வந்துடக்கூடாது. அது போல விளங்குதானே? أرض. எஸ். பாருங்க. وأخرجت الأرض أثقالها. وأخرجت الأرض أثقالها. ஓகே, குட். ஃபர்ஸ்ட் பண்ண கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க, வெளில வராம.
فأثرن به نقعا பாத்தீங்களா? நபிஹி நக்வா, நபிஹி நக்வா. ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுவோம், அப்பதான் வரும். فأثرن به نقعا. فأثرن به نقعا மூணாவது أو أمر بالتقوى மாஷா அல்லாஹ், வெரி குட், சூப்பர். நாலாவது, நீங்க வீட்ல நான் சொன்ன அந்த வேர்க்க செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? 5 வேர்சஸ், புதிய வேர்சஸ், கண்ணாலயம் வாயாலயம் இடையில பேசிட்டு கன்ஃபியூஸ் இல்லாம ஓ ஸ்ட்ரக் ஆகாம ப்ராக்டிஸ் பண்ணி பழகுற அந்த ஸ்டெப் செய்யுங்க தானே? ஓ ஓகே, குட், நல்லது. அது செய்யறது, அது அங்க நீங்க ப்ராக்டிஸ் பண்றது எங்களோட கிளாஸ்ல அது வந்து விளங்குமா? இப்ப விளங்குது, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்கன்னு விளங்குது. ஓ குட், நல்ல, குட் குட். நாலாவது, أليس ஓ الله ஓ அல்ல, அ அ ஓ அல்ல, أليس الله. أليس الله بأحكم الحاكمين குட். திருப்பி ஒரு கவனிங்க. أليس الله بأحكم ஆஹா ألي ஆஹா ஆஹா, பெல பெல பெல, நீட்ட தேவையில்லடா, நீட்டக்கூடாது. பி சரி அஹ்கமில், சரியா? அது சரி சரியா? இல்ல சரியா பிழையா? பில சரியா வரும். أليس الله بأحكم الحاكمين பி அஹ்கமில், எப்படி? பி அஹ்கமில் ஹாகிமீன். بأحكم الحاكمين திருப்பி வரும். أليس الله بأحكم الحاكمين குட். லாஸ்ட் ஒன். ألم ألم يجدك يتيما பாத்தீங்களா? ஃபவ ஃபவ, சரியா? ஏட சவுண்ட் வருது இல்லையே? ஃபவ பிழை, எப்படி வரணும்? فآوى فآوى. فآوى திருப்பி வரும். ألم يجدك يتيما فآوى இதுக்கு பின்னால நீங்க இன்னும் வேலை செய்யணும். நீங்க இப்பயே அதை ட்ரை பண்ணினா நல்லம். ஆனா நாங்க இப்ப கட்டாயப்படுத்தல, ஆனா பின்னுக்கால போற நேரம் நான் சொல்லுவோம், ஸ்பீடை கொஞ்சம் கூட்டணும். இது இப்ப நீங்க அந்த செல்ஃப் 5 வசனம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க தானே? ஓ அதுல வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஆகணும். இல்லாட்டி என்ன நடக்கும், எங்களுக்கு கொஞ்சம் நீட்ட பெரிய வசனங்களை எங்களுக்கு ஒரே மூச்சில ஓதுறது கஷ்டமாயிடும். ألم يجدك يتيما فآوى, இப்படி ஓதையலாம். நீங்க இப்ப ஓதுறீ, இப்ப ஓ இப்ப நீங்க பழகுங்க. இப்ப நீங்க ஓதுனா பெலட்ஸ் இல்ல, நான் எங்கேயும் நான் உங்களை பெலட்ஸ் எல்லாம் மாட்டேன். ஆனா அந்த ஸ்பீட் என்ன செய்யணும், அயாத், போக போக கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகணும் ஃபாஸ்ட் ஆகணும், ஃபாஸ்ட் ஆகணும். அதோட அர்த்தம், அதோட மீனிங், எழுத்த மறைச்சி கொண்டு போறது, ஃபேவ அலமிஜிதுக யதீமன் ஃபேவ, அந்த ஸ்பீடுக்கு போறது, எழுத்து மறைகிறது, நீற்றடங்களை விட்டுட்டு ஓடுறது என்றது அல்ல. அது தெளிவா விளைக்கணும், வெரி கிளியர் ஆகிக்கணும். நாங்க ஓகே எல்லாற்றையுமே வெளிப்படுத்தி தெளிவா ஓதுவோம். பட் எங்களுடைய ஸ்பீட் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிப்போம். وأخرجت الأرض أثقالها. ட்ரை பண்ணி பாருங்க பாப்போம். நம்பர் 2 நம்பர் 2, எஸ். وأخرجت الأرض أثقالها போதாதே போதாதே, நீங்க ஸ்பீடாக நேரத்துக்கு 2 இடம் மிஸ் ஆகுது, ஏட சவுண்ட் மிஸ் ஆகுது. وأخرجت الأرض أثقالها.
ஸ்பீடாகணும், ஏட சவுண்டும் மறைக்கப்படாது. وأخرجت الأرض أثقالها. ஸ்பீடாக கொள்ள கொஞ்சம் கிளேஷ் ஆகுதுன்னா ஹயாத் அப்படியா? ஓ ரைட்டான். அதுக்கு ட்ரெயின் ஆகணும், அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும். இன்றைக்கு நீங்க எடுத்து நான் இந்த ஐடியாவை தந்திக்கிறேன், நீங்க ப்ராக்டிஸ் பண்ண நேரம் அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதே போது பார்ப்போம். சரி, இன்னைக்கு நான் இன்னொரு விஷயம் மட்டும் புதிதாக பார்ப்போம். சரியா? ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. புதிய விஷயம் ஒன்றை நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று எங்களுக்கு ஓதுறதுல எங்களுக்கு சரி. ஒரு கன்ஃபியூஸான ஒரு இடம் மட்டும் பார்ப்போம். இந்த இடம் எப்படி ஓதுறது? இந்த நான் பாக்ஸ் அடிச்சுக்கிற மட்டும் மோதி காட்டுங்க பார்ப்போம், எப்படி ஓதுறேன்னு பார்ப்போம். பேசுறது கேக்குதா அயாத்? சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுதா எப்படி? அல்ல ஆ அல்ல அல்ல அப்படியா? ஓ ஏது என்ன என்ன தெரியும் அப்படி ஓதையலாவே சுக்கூன் வந்துக்குது. அப்படி சுக்கூன் செய்ய நூலை விட்டுட்டீங்களா? அப்படியா? சுக்கூன் செய்யப்பட்ட நூலை விட்டு போட்டா போனீங்க. அப்ப அல்லன்னு சொன்னா சுக்கூன் செய்யப்பட்ட நூல் என்ன செய்யற? நீ மிஸ் ஆகுற. ஏன் மிஸ் ஆகுற? அப்படி மிஸ் ஆகலுமா அவங்களுக்கு? ஜாதி ஆலைவா நீங்க? கொரோனா ஒரு எழுத்த விட்டுட்டு போயிடுமோ? ஏலா ஏலாவே அதை எப்படி நினைப்ப? என்ன விஷயம் அதுல? சரியா நான் கெஸ் பண்ணேன். கெஸ் பண்ணனா? இதுக்கு முன்னுக்கு எங்க சொல்லி தரலையா? அப்படி இப்படி வேணா இல்ல இப்படி இருந்தா இப்படி கேன்செப்ட்ல சுக்கூன் என்ன செய்யற? சரி, இப்படி இப்படி ஒரு கேள்வி அடுத்தது சுக்கூன் இது அப்படித்தானே? ஓ இதுல பேர் என்ன? ஷத்து. ஷத்து. சுக்கூன் பெரியவரா ஷத்து பெரியவரா? யார் ஷத்து. பெரிய? ஏன் ஷத்து பெரியான்னு சொல்றீங்க? என்ன ரீசன்? என்ன செய்ய காரணம் முடிக்கணுமே? எனக்கு ஒருத்தர் வீட்டை சொல்லி தரல. சொல்லி கெஸ் பண்ணி இப்ப நீங்க கெஸ் பண்ணி தானே சொன்ன ஷத்து தான் பெரிய ஆள்னு சொல்லி. ஓ அது சரி. என்னத்தனை வச்சு நீங்க ஏதாச்சும் ஒரு ரீசன் ஒட்டிக்கணுமே கெஸ் பண்றதுக்கு? என்ன என்னத்தை வச்சு கெஸ் பண்ணீங்க? இது டபுள் வெரி குட், மாறிக்குது. வெரி குட். ஷத்துங்கிறது டபுள், அதான் மெயின். ஒரு ஷத்துல உண்மையான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொன்னால், இப்ப இந்த ஷத்தை எடுத்தீங்கன்னால் இதுல 2 லாம் வந்துக்குது. ஃபர்ஸ்ட் லாமுக்கு ஓ அடையாளம் வந்து சுக்கூன் பிளஸ் இன்னும் ஒரு லாமுக்குரிய அடையாளம் ஃபத்ஹத்துன். இது ரெண்டையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கிறாங்க குர்ஆன்ல? ஒரு லாமு போட்டு ஷத்து என்ற அடையாளத்தையும் போட்டு அதுக்கு மேலே ஃபத்ஹத்துனை வச்சு ரெண்டையும் உண்டாகி டபுளா உண்டாகி இல்லைங்களா? ஓ பட் சுக்கூனுக்கு அப்படி அல்ல. அவர் ஒரு ஆள் தான், அவர் ஒருவர் தான், ஒரு சுக்கூன் தான், வேற ஒன்றும் மாறாது. ஓகே, எனவே நாங்க சொல்லுவோம் என்ன, இதுல பெரியவர் யாரு? ஷத்து. ஷத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குர்ஆனை நீங்க ஓதி கொண்டு போற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல எங்க சரி முதலாவது வார லெட்டருக்கு சுக்கூனும் அதை ஃபாலோ பண்ணி வார இடத்துக்கு ஷத்தும் இருந்துச்சு என்றால் நீங்க பயம் இல்லாம சுக்கூனை விட்டுட்டு ஷத்துக்கு நீங்க ஃபோக்கஸா கொடுக்கலாம். பயம் இல்லாம சுக்கூனுக்குரிய ஃபோக்கஸை நீங்க விட்டுட்டு ஷத்துக்குரிய ஃபோக்கஸை நீங்க கொடுத்துத்தான் ஓத வேண்டும், எந்த இடத்துல இருந்தாலும் சரி. இல்லைங்களா? இது அர்த்தம் நாங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூனை விட்டுட்டு போகிறோம் சரி. அர்த்தம் அல்ல. குர்ஆன்ல 2 அடையாளங்கள் வந்துச்சு என்று சொன்னால் அதுல சக்தி கூடிய பவர் கூடியதுக்கு நாங்க எங்கட பவரை கொடுக்குறோம், அவ்வளவுதான் விஷயம். சரி, ஓ இன்னொரு இடத்துல பாருங்க, பக்கத்துலயே வந்து இப்ப இதை பாருங்க பாப்போம். லன் யக்கு எப்படி ஓதுற? லையக்கு. ஏனது மகத்தையா சுக்கூனிக்கிறாரு? ஷத்துக்கு எஸ், வெரி குட், சுக்குனு பவர். வெரி குட். சுக்கூனை விட ஷத்துக்கு பவர் கூட. சோ நாங்க அந்த கான்செப்டை எடுத்து ஓதுறோம். இதான் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இதுல வேற எந்த இடத்துலயும் தானே குர்ஆனை நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். குர்ஆனை நிறைய இடத்துல பார்க்கலாம். 2 ஹா வரும், தேடி பாருங்க. 2 ஹா வந்திக்கும். முதலாவது ஹாக்கு சுக்கூனிக்கும், அடுத்த ஹாக்கு மேல ஷத்துக்கு மேல போட்டு கொண்டு போய்ப்பாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சின்ன காஃப் வரும் பாருங்க, குர்ஆன்ல போயிட்டு தேடி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பெரிய காஃப் சரி. வந்திக்கும், அந்த காஃபுக்கு மேல சுக்கூனிக்கும். அதுக்கு பக்கத்துல சின்ன காஃப் வந்திக்கும், அதுக்கு மேல ஷத்திக்கும். இப்ப பேசிட்டு நாங்க தடுமாறிக்கொண்டு குழம்பி கொண்டு இருக்கப்படாது. ஒட்டவா என்ன செய்யணும்? இந்த காஃபோட சவுண்டை தான் நாங்கள் எடுத்து ஓதுவோம். நான் இதுக்கு நிறைய உதாரணங்கள் தேடல, நீங்க தேடி பார்க்கலாம். சரியா?
நீங்க தேடணுமே எப்படி நீங்க டெய்லி 5 வசனம் புதிய புதிய வசனங்கள் ஒவ்வொரு நேரம் இந்த மாதிரியான விஷயங்கள் வார நேரத்துல என்ன செய்யணும் கட்டாயம் ஐடியா வந்துடணும். இதுல சத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். எஸ் அந்த ஐடியா இது நான் இன்றைக்கு உங்களுக்கு ஸ்லைட் போட்டு விளங்கப்படுத்திக்கிறேன். யார் இதுக்கு பின்னால் அந்த ஸ்லைட் வருமா உங்களுக்கு? ஏண்டா வராது. வசனங்கள் வருமா? நிறைய வரும். ஓ வசனங்கள் நிறைய வரும். சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் இது ஒரு புதிய விஷயம். கான்செப்ட் விளங்கி நினைக்கிறேன். நீ செய்ய வேண்டிய வேலை இன்ஷா அல்லாஹ் ஒர்க்கை செய்யணும். சாரி, உங்களோட ஒர்க் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு திருத்தத்துக்கு. சின்ன எனக்கு கொஞ்சம் சோகம் இல்லை, அதான் டிலே ஆயிடுது. பட் நம்ம ஒரு இன்ஷா அல்லாஹ் ஒன் டைமுக்கு திருத்தப்படும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒர்க்கை செஞ்சுதாங்க. புதிய வசனங்கள் இன்னைக்கு ஓதின 6 வசனங்கள் இருக்குது. 6 மட்டும்தான் நாங்கள் ஒர்க்கில் எடுப்போம். நான் சொன்ன கேன்செப்ட் ஒண்டிக்கிறேன், ஸ்பீடாகி ஓதி பார்க்குற ஒரு கேன்செப்ட் ஒண்டிக்கிறேன். அதையும் நீங்க ப்ராக்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த பாடத்துல ஓதின வசனங்களை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீட் ஆகி ஒர்க்கையும் அந்த ஸ்பீட்ல லெவலுக்கு ட்ரை பண்ணுவோம். சரி, ஹோம்வொர்க் கேக்குறா? எஸ், மஸ்ட். இது போற ஹோம்வொர்க் கட்டாயம் வரும் உங்களுக்கு. எப்படி சரி. ஹோம்வொர்க் ஸ்டைல் தெரியுதானே உங்களுக்கு? ஸ்டைல் மாறல, அதான் ஸ்டைலா மெத்தட் அதான். ஓ ஓகே, நல்லா. சரி. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம்.